பார்க்க போகிற ரெசிபி குடமிளகாயை வச்சு ரொம்பவே டேஸ்டியான கேப்சிகம் சிக்கன் ஃப்ரை. இந்த ரெசிபி பண்ணலாமா? அதுக்கு கடாய் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் 2, பிரியாணி இலை 4 சின்ன துண்டு பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 2 வரமிளகாய், மராட்டி முக்கு 2, 5 கிராம்பு, 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஹோல் ஸ்பைசஸ் முந்திரி பருப்பெல்லாம் நல்லா ஆயிலில் 2 நிமிஷத்துக்கு சாட்டே பண்ணிக்கலாம். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் டர்ன் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணி விடுங்க. ஒரு பெரிய வெங்காயம், 1 கைப்பிடி சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆனியனை நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு சாட்டே பண்ணி விடுங்க. ஆனியன் எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளிக்கு தகுந்த அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி வதக்கும் போது வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக கரைஞ்சி வெந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு இந்த தக்காளி நல்லா கரைஞ்சி வேகிறதுக்கு. இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்தோன்னா நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவை நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு சாட்டே பண்ணியாச்சு. இப்போது 1/2 kg சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனில் மசாலா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம ஜஸ்ட்டு மூடி போட்டு மூடி வச்சு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் நம்ம கிண்டி இந்த சிக்கனை மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் சிக்கனுக்கு தகுந்த உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் உப்பு ஆட் பண்ணி சமைக்கும் போது இந்த ரெசிபியோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது மூடி போட்டு மூடி வச்சு இந்த சிக்கனை நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன்லேருந்தே தானாக தண்ணி விட்டு வெந்திருக்கு. 1 கைப்பிடி கொத்தமல்லி இலை, 1 கேப்சிகம்மை மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆல்மோஸ்ட் 50% குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நான் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். அகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சு இன்னொரு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது 80% சிக்கன் குக் ஆகிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் பெப்பர் பவுடர்லாம் ஃபைனலாக ஆட் பண்ணி குக் பண்ணும்போது அந்த சிக்கனோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போது 1 க்யூப் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டரை போட்டுட்டு மிக்ஸ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சு 5 மினிட்ஸ் நம்ம வேக வைக்க போகிறோம். இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆனால் போதும். இப்போது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா மேலே வந்திருக்கு. ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்றாமல் நம்ம சிக்கனை வேக வைக்கும் போது சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்கும். நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான கேப்சிகம் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ரெசிப்பியை 1 பாட் ரைஸ் கூட அப்படி இல்லைன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சர்வ் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த கேப்சிகம் சிக்கன் ஃப்ரையை மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.